கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டயம் அரசு செவிலியர் கல்லூரியில 3ஆம் ஆண்டு மாணவர்களால 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் மாத கணக்குல ராக்கிங் கொடுமையை அனுபவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல சாதாரணமா தொடங்கிய இந்த ராக்கிங் நாட்கள் போக போக எல்லை மீற தொடங்கி இருக்கு. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சீனியர் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களிடம் மது குடிப்பதற்கு பணம் கேட்டும் அப்படி அவங்க தரல அப்படின்னா அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. கணக்கு பாடத்துக்கு நாம பயன்படுத்தும் காம்பஸ் அப்படின்ற கூர்மையான கருவியால ஜூனியர் மாணவர்கள் தாக்கப்பட்டு ரத்த காயம் ஏற்படும். அடிப்பட்ட காயத்திற்கு லோஷன் போட்டு அவர்களை ரணப்படுத்தி இருக்காங்க. இது இல்லாம மாணவர்கள் சத்தம் போட்டா லோஷனை அவங்களோட வாயில ஊத்தி கொடுமைப்படுத்துவது சீனியர் மாணவர்களோட வாடிக்கையாகவும் இருக்கு. இது இல்லாம ஜூனியர் மாணவர்கள் நிர்வாணமாக்கி அவர்களோட ஆண் நுகுல உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய தம்பிள்ஸை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. 3ஆம் ஆண்டு மாணவர்களுடைய கொடுமையை சகித்துக் கொள்ள முடியாத ஜூனியர் மாணவர் ஒருவர் தன்னுடைய தந்தை கிட்ட நடந்தது எல்லாத்தையும் போய் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதுனால 3 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர்கள் குறித்து காந்தி நகர் காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்காங்க. அதன் அடிப்படையில 5 சீனியர் மாணவர்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். ஏற்கனவே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பள்ளியில சக மாணவர்கள் ராக்கிங் பண்ணதால மிகிர் என்ற 15 வயது சிறுவன் 26வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டார். இப்போ அதுக்குள்ள மீண்டும் ஒரு ராக்கிங் சம்பவம் நடந்திருக்கிறது. கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.